மாபா ஸ்ரீ வைஷ்ணவி. இவர் மதுரையில் கிருஷ்ணம்மா ராமசுப்பையார் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறார். மூன்றாம் பரிசாக ரூபாய் 2000 பெற இருக்கிறார். தெரியாம கோவப்படாது. அதுதான் விவேகானந்தருடைய முக்கியமான இதாக. அதுக்கப்புறம் எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நல்ல நாள், அவருக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். விதின்னு ஒண்ணு இருக்குது. விதியை நிர்ணயிக்கிறவனே நீதான் அப்படிங்கிறார். விதியை நிர்ணயிக்கிறவனே நீதான். நீ இன்னொரு இதுக்காக செய்ய வேண்டாம். நீ எப்படி இருக்கணும்ன்றதை நீயே முடிவு பண்ண. கூட தந்தையை இழந்தவர்கள் இருக்கலாம், தாய் இல்லாதவர்கள் இருக்கலாம், தந்தை தாய் 2 பேருமே இல்லாதவர்கள் ஒரு சிலர் கூட இருக்கலாம். ஆனால் உங்களை போல தந்தையை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், இருவரையும் இழந்தவர்கள் இந்த நாட்டிலே பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அதிலும் சுவாமி விவேகானந்தரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. இதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை பிறர் கையில் இல்லை. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய வாழ்க்கை என் கையில் இல்லை, அவர் கையில் இருக்கிறது, என் ஆசிரியர் கையில் இருக்கிறது, என் அம்மா கையில் இருக்கிறது. 3 பேர் மட்டும் ஒவ்வொரு பிரிவில் இருந்த முதல் 3 பேர் மட்டும் மலரஞ்சலி பண்ணுவோம். அதுக்கு பிறகு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் பேச இருக்கிறார். இப்போது மலரஞ்சலி செய்ய இருக்கிறோம். அதனால 2வது நாம் எடுக்க வேண்டிய சபதம் என்ன தெரியுமா? வாழ்நாள்ல சாகிற வரையும், நல்ல வார்த்தை சொல்றேன், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரையும் நான் பாரத தாய்க்காகவே நான் தொண்டு செய்வேன். நான் பாரத நாட்டை பற்றி கேவலமா பேசணும். சில பேர் அப்படி இருக்காங்க. தவறி போய் கூட நம்ம நாட்டை பற்றி நம்ம கேவலமா பேசக்கூடாது. உலகத்திலேயே பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். தேசத்து மேல பற்றாக இருக்கிறதுக்கு பேரு தான் தேசபக்தின்னு பேர். தேசபக்தின்னு என்னங்க? பாரத மாதா வழிபடணும். ஆமா, பாரத மாதா வழிபடணும். பூஜை பண்ணணுமா? பூஜை பண்ண. ஆனால் இவள் வெறும் தாய் அல்ல, இவள் தெய்வம். அடுத்தபடியா இவள் தெய்வம். இவள் பராசக்தியினுடைய வடிவம். இவதான் கலைமகள் சரஸ்வதி, இவதான் லக்ஷ்மி, இவதான். நான்காவது பரிசு நாகஜோதி. 5வது பரிசு பத்மபிரியா. அடுத்தபடியாக பங்கு கொண்ட பள்ளிகள் கல்லூரிகளுக்கான சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சாரதா வித்யாவனம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்து சௌராஷ்டிரா கோயட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சௌராஷ்டிரா கோயட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்து சௌராஷ்டிரா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சௌராஷ்டிரா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்து ஸ்ரீ நடனகோபால நாயகி மந்திர். ஸ்ரீ நடனகோபால நாயகி மந்திர் ஸ்கூல்.
ஸ்கூல் श्री विद्या भवन MM स्कूल सुब्बलक्ष्मी लक्ष्मीपति कॉलेज सरस्वती नारायण कल्लूरी ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை நடத்தியவங்க சிவசுப்பிரமணியம் இவர் 9000க்கும் அதிகமான மாணவ மாணவிகளோட கல்வி நிறுவனங்கள் केटी स्कूल मांगा MAVM இங்கே வந்திருக்கிற மாணவிகளுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பில்டிங்கில் உணவு தரப்படும். அங்கே அறைகள் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பில்டிங்கில் மாணவிகளுக்கு உணவு தரப்படும். இப்போது இந்த இடத்துலயே மாணவர்களுக்கு स्वामी महाराज की जय, जय श्री मीनाक्षी देवी की जय, जय श्री सुंदरेश्वर स्वामी की जय, जय श्री वैष्णवी माई की जय. உணவுக்கு பிறகு அந்த புத்தகங்கள் பெற்றுக்கொள்ளுதலை இந்த நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.